Hello everyone, welcome to EduM Academy. I'm Indumati, your history class mentor. Last video la நம்ம UGC Net Set History கான complete syllabus discussion பார்த்தோம். இந்த வீடியோல Unit 1, 2, 3 அதாவது Ancient Indian History கான high weightage topicsலாம் என்ன, அதோட basic concepts and எந்த டாபிக்லாம் வந்து நீங்க படிக்காம எக்ஸாம்க்கு கண்டிப்பா போக கூடாது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 1க்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த 5 டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டாலே யூனிட் 1 வந்து 70 to 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்த சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில நம்ம லிட்ரரி சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன், காயின்ஸ், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே படிக்கணும். எவ்ரி இயர் வந்து இதுல இருந்து கொஷின்ஸ் வரும். சைட்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இதுல ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆன அதாவது பேலியோலித்திக், நியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் சவுத் இந்தியால வந்து மெகாலித்திக் சைட்ஸ். இந்த சைட்ஸ்லாம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அதோட ஸ்டேட் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை நம்ம படிக்கணும். தேர்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் எது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுல நம்ம அவங்களோட டவுன் பிளானிங், அதோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், எக்கனாமி, அவங்க என்ன ரிலிஜியன் ஃபாலோ பண்ணாங்க, ஃபைனலா இண்டஸ் வேலி வந்து எப்படி டிக்ளைன் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம படிக்கணும். இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆனதுக்கான தியரிஸா வந்து நிறைய பேர் நிறைய தியரி வந்து சொல்லியிருப்பாங்க, அதையுமே வந்து நம்ம பார்க்கணும். ஃபோர்த்தா வந்து வேதிக் பீரியட். வேதிக் பீரியட்ல மெயினா வந்து இயர்லி வேதிக்கும் லேட்டர் வேதிக்கோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட சொசைட்டி, பாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஃபைனலா வந்து மகாஜனபதாஸ். டோட்டலா வந்து நமக்கு 16 மகாஜனபதாஸ் வந்து இருப்பாங்க. அந்த 16 மகாஜனபதாஸ்ல மகதா வந்து எப்படி பிக்கா ஆகி எம்பையர் வந்து ஃபவுண்ட் பண்ணுச்சு அது வந்து ரிப்பீட்டடா வந்து நமக்கு கேட்பாங்க. இதுதான் வந்து யூனிட் 1ஓட கோர் டாபிக்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சாலே 70 to 80% ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம சோர்சஸ்ல இம்பார்ட்டன்டான சோர்சஸ் ஆன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா வந்து அசோகன் எடிக்ட்ஸ். இதுல அசோகா கலிங்கா வாருக்கு அப்புறமா தம்மா பாலிசியை எப்படி மக்கள் கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அது வந்து மெயினா கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிங் காரவேலா ஆஃப் கலிங்காவோடது. இதுல அவரோட மிலிட்ரி கேம்பெயின்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ருத்ரதாமன் 1ஓடது. இதுல சுதர்சனா லேக்க வந்து எப்படி ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து யாரோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தா. இதை ரைட் பண்ணது யாருன்னா அவரோட கோர்ட் போயேட்டான ஹரிசேனா. இது ரிப்பீட்டடா கேட்பாங்க. யாரோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தா, யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஹரிசேனா. இதோட இன்னொரு நேம் வந்து பிரயாக் பிரசஸ்தி. நெக்ஸ்ட் வந்து ஹைஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஹைஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிலாங்ஸ் டு புலிகேசி 2 அண்ட் இதை ரைட் பண்ணது ரவிகீர்த்தி. இதுல நமக்கு புலிகேசியோட விக்டரி ஓவர் ஹர்ஷவர்தனா அது வந்து நமக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன். நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சாத்தவாஹனாஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. எரான் இன்ஸ்கிரிப்ஷன். எரான் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து குப்தா பீரியடோடது. ஃபைனலா வந்து மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இதுல வந்து சந்திரகுப்தா டு விக்ரமாதித்யாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சோர்சஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து ரொம்ப வேஸ்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம பிவிக்யூல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும் படிச்சுக்கலாம், எல்லாத்தையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் லிட்டரரி சோர்சஸ்லேருந்து ரிப்பீட்டடாக எவ்ரி டைம் 2 or 3 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம படிக்க வேண்டியது வந்து வேதிக் லிட்ரேச்சர். இதில் ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வன வேதா இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சரில் வந்து த்ரிபிதகா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து படிக்கணும். இதுலேயே வந்து மகாவம்சா அண்டு தீபவம்சா இது வந்து சிலோனிஸ் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து கொஷின்ஸ்ல வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜெயின் லிட்ரேச்சர். செக்யூலர் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து எந்தெந்த ஒர்க்ஸ் யார் யார் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அர்த்தசாஸ்திரா, கௌடல்யா, இண்டிகா, மெகஸ்தனிஸ், முத்ர ராட்சசா, விஷாக தத்தா,
ராஜதரங்கிணி, கல்ஹானா. ராஜதரங்கிணி, கல்ஹானாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ராஜதரங்கிணி அப்படின்றது வந்து ஒரு காஷ்மீர் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் அஷ்டத்யாயி, பனினி, மகாபாஷ்யா, பதஞ்சலி, கதசரித சகரா, சோமதேவா, பிரிஹத் சம்ஹிதா, வராக மிஹிரா. இது நான் கொஞ்சம் ரொம்பவே ஒரு 5% தான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். நீங்க பிவிக்யூ அனலைஸ் பண்ணி எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேக்குறாங்களோ அது எல்லாமே வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து சைட்ஸ். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் பீரியடோட சைட்ஸ் அண்ட் அந்த சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாலியோலித்திக் பீரியடோட சைட். இது வந்து அத்திரம்பாக்கம் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. பிம்பேத்கர் ராக் ஷெல்டர் வந்து மத்திய பிரதேஷ். ஹங்ஸ்கி வேலி வந்து கர்நாடகா. சோவான் வேலி வந்து பாகிஸ்தான். பெலன் வேலி வந்து உத்தரப்பிரதேஷ். அண்ட் ஜுவலாபுரம் வந்து ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் மீசோலித்திக் சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். மீசோலித்திக் சைட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான சைட் எதுன்னா பாகோர். இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மீசோலித்திக் சைட்லயே லார்ஜஸ்டான மீசோலித்திக் சைட் எதுனா பாகோர் தான். இங்கதான் ஃபர்ஸ்ட் நம்ம அனிமல் டொமஸ்டிகேஷனை வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து லக்னாஜ், இது வந்து குஜராத். இங்க வந்து நமக்கு ஹியூமன் ஸ்கெலட்டன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஆடம்கர் மத்திய பிரதேஷ். சராய் நகர் ராய் உத்தரப்பிரதேஷ். இங்க வந்து நமக்கு ஹியூமன் பெரியல்ஸை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மகாதாஹா உத்தரப்பிரதேஷ். இங்க வந்து பரியல்ஸ் அண்ட் ஹண்டிங்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நியோலித்திக் சைட்ஸ் பார்க்கலாம். நியோலித்திக் சைட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா மேர்கர். இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இயர்லியஸ்ட் ஃபார்மிங் வில்லேஜ்க்கான எவிடன்ஸ் நமக்கு மேர்கர்ல தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பர்சாஹோம் காஷ்மீர். இங்க பிட் வெல்டிங்ஸ் அண்ட் டாக் பரியல் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. சிரன் பீகார். இங்க போன் டூல்ஸ் வந்து இருந்திருக்கு. கொல்திவா உத்தரப்பிரதேஷ். இங்கதான் வந்து இயர்லி எவிடன்ஸ்க்கான ரைஸ் கல்டிவேஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மகாகாரா உத்தரப்பிரதேஷ். பையம்பள்ளி தமிழ்நாடு. ஹல்லூர் கர்நாடகா அண்ட் மஸ்கி ஆல்சோ கர்நாடகா. நெக்ஸ்ட் யூனிட் 1லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதை நீங்க படிக்காம எக்ஸாம்க்கு போகவே கூடாது. யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்க வேண்டியது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். இதோட குரோனாலஜி வந்து இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன் அண்ட் லேட் ஹரப்பன். நமக்கு இண்டஸ் வேலியில நமக்கு ஹிஸ்டரியா நிறைய கிடைச்ச விஷயம் எங்க இருந்து அப்படின்னா மெச்சூர் ஹரப்பன்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸும் மெச்சூர் ஹரப்பன்ல இருந்து தான் நமக்கு வரும். நம்ம எப்படி பாலியோலித்திக், மீசோலித்திக்ல எல்லாம் சைட்ஸ் அண்ட் லொகேஷன் படிச்சோமோ அதே மாதிரி இண்டஸ் வேலியும் சைட்ஸ், லொகேஷன் அண்ட் அதுல நம்ம ஸ்பெஷலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இம்பார்ட்டன்டா. ஃபர்ஸ்டா வந்து ஹரப்பா. இண்டஸ் வேலிலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டா கண்டுபிடிச்சது எதுனா ஹரப்பா தான். அது வந்து பாகிஸ்தான். இதுல வந்து கிரானரி அண்ட் சிமெட்ரி வந்து இருக்கு. மொஹஞ்சதாரோ இதுவுமே வந்து பாகிஸ்தான். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா கிரேட் பாத், கிரேட் கிரானரி, டான்சிங் கேர்ள் அதோட ஸ்டாச்சு, பிரீஸ்ட் கிங்கோட ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்கு. தோலவீரா குஜராத். இதுல வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லோத்தல் குஜராத். லோத்தல் அப்படின்றது வந்து வாட்டர் இருக்கிற பிளேஸ்ல வந்து இருக்கு. அதனால அங்க மெயினா வந்து டாக் யார்ட், போர்ட் இந்த மாதிரி வந்தாலே வந்து லோத்தல் அப்படின்ற ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் கலிபங்கன் ராஜஸ்தான். இங்க மெயினா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபயர் ஆல்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ராக்கிகர்ஹி ஹரியானா. இதுதான் வந்து இந்தியால இருக்கிற லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட். இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்டான ஹரப்பன் சைட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராக்கிகரி. அது இருக்கிற ஸ்டேட் வந்து ஹரியானா. நெக்ஸ்ட் பானவாலி, சேம் ஹரியானா. இங்க ஓவல் செட்டில்மெண்ட். சன்னுதாரோ பாகிஸ்தான். பீட் மேக்கிங். பீட் மேக்கிங் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா சன்னுதாரோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா சிட்டேடல். சிட்டேடல் இல்லாத டவுன் சைட் எது அப்படின்னா நமக்கு சன்னுதாரோ தான். நெக்ஸ்ட் சர்க்கோட்டோடா குஜராத். ஹார்ஸ் போன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆஸ் பர் நமக்கு ஹிஸ்டரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் வேலி பீப்புளுக்கு ஹார்ஸோட நாலேஜ் சுத்தமா கிடையாது. அப்படின்னா சர்க்கோட்டோடால நமக்கு ஹார்ஸ் போன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா
அது வந்து ஹாரியன்ஸ் வந்து இவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து இண்டஸ் வேலி வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்ற டிபேட் வந்து இது மூலமா நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் ரோப்பர் பஞ்சாப், ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் இதுல வந்து லார்ஜஸ்ட் சைட்லாம் என்ன, சதர்ன் மோஸ்ட், ஈஸ்டர்ன் மோஸ்ட், வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது ஒன்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னென்ன சைட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பிவைக்யூல இருந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்டா வந்து கிரேட் பாத் எங்க இருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோ, டான்சிங் கேர்ளுமே மொஹஞ்சதாரோ, ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சுமே வந்து மொஹஞ்சதாரோ, டாக் யார்ட் அப்படின்னா லோத்தல், ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து கலிபங்கன், சைன் போர்டு வந்து தொலவீரா, பிளக் ஃபீல்டு வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா கலிபங்கன். இது ரிப்பீட்டடா வந்து நமக்கு 3 or 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிளக்டு ஃபீல்டு வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கலிபங்கன். நெக்ஸ்ட் நம்ம இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னென்ன ஆர்கியாலஜிஸ்ட் என்னென்ன பிளேஸ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் தயாராம் ஷானி தான் வந்து ஹரப்பா அந்த சைட் கண்டுபிடிச்சாங்க. இதனாலதான் வந்து இண்டஸ் வேலியோட இன்னொரு நேம் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஹார்டி பானர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ, ஜான் மார்ஷல் தான் வந்து இந்த சிவிலைசேஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணது, ஆரியஸ் பிஷ்ட் வந்து தொலவீரா, அண்ட் எஸ்ஆர் ராவ் வந்து லோத்தல், பிபி லால் வந்து கலிபங்கன் எக்ஸ்கவேஷன்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2லோட ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்டா வந்து யூனிட் 1ல மகாஜனபதாஸோட முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த 16 மகாஜனபதாஸ்ல இருந்து மகதா எப்படி பவர்ஃபுல்லா ரைஸ் ஆச்சு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மௌரியன் எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் அசோகனோட எடிக்ட்ஸ், மௌரியன் ரூலரான அசோகாவோட மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ், ராக் எடிக்ட்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரீஜனல் கிங்டம்ஸ், இவங்களுக்கு அப்புறமா ரீஜனல் கிங்டம்ஸ் வந்து நிறைய வந்திருப்பாங்க. அந்த ரீஜனல் கிங்டம்ஸ் ஃபுல்லா தியரி படிக்கிறது கஷ்டம். பட் ரிப்பீட்டடா நம்ம பிவைக்யூ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ரீஜனல் கிங்டம்ஸ்ல இருந்து நமக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ரூலர்ஸோட குரோனாலஜி, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு, லாஸ்ட் ரூலர் யாரு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியா, அதாவது 70 to 80% கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா தான் வரும். ஸோ நம்ம ரீஜனல் கிங்டம்ஸ் உட்காந்து ஃபுல்லா படிக்கிறத விட ரூலர்ஸோட குரோனாலஜி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரூலர் லாஸ்ட் ரூலர் வந்து கரெக்டா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஃபைனலா வந்து குப்தாஸ். யூனிட் 2ல இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு போனாலே 70 to 80% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா 16 மகாஜனபதாஸ்ல மகதா தான் வந்து பவர்ஃபுல்லா ரைஸ் ஆகி இந்தியால ஃபர்ஸ்ட் லார்ஜ் எம்பையர் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்டைல் கேங்ஸ்டி பிளெயின், இங்க வந்து லேண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைலா இருந்ததுனால அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. குட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் வந்து நல்லாவே கிடைச்சிச்சு. அது மூலமா அவங்களுக்கு ரெவென்யூவும் கிடைச்சிச்சு. இதனால கிங்டமுமே வந்து டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அயன் ஓர் டெபாசிட்ஸ். நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் வெப்பன்ஸ் வந்து அயன் ஓர்ல இருந்து தான் வந்து நம்ம செய்வோம். இதோட டெபாசிட் வந்து ராஜ்கீர் அந்த சோட்டா நாக்பூர் ரீஜியன்ல குட்டா இருந்ததுனால அவங்களுக்கான வெப்பன் மேக்கிங்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் எலிஃபண்ட் ஃபாரஸ்ட், ஒரு திக்கான ஃபாரஸ்ட்ல நிறைய எலிஃபண்டோட இருந்ததுனால இவங்களோட மிலிட்ரிக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நேவிகபிள் ரிவர்ஸ், கங்கா, சன், சம்பா, இது மூலமா வந்து அவங்கள வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணாங்க. ட்ரேட் இருந்துச்சுனாலே வந்து அந்த கிங்டம் வந்து ஈஸியா டெவலப் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க ஸ்ட்ராங் ரூலர்ஸ் பிம்பிசாரா, அஜித சத்ரு, மகாபத்மநந்தா இவங்க எல்லாருமே வந்து கிங்டமை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணாங்க. எஃபிஷியன்டான அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேபிட்டல்ஸ், கேபிட்டல் வந்து அவங்க குட்டா சூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ராஜ்கிரிஹா சுத்தி வந்து ஹில்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டாலிபுத்ரா சுத்தி ரொம்ப ஃபர்டைலான ரிவர்ஸ் வந்து இருந்துச்சு. இது மூலமா அவங்க கிங்டம் டெவலப் ஆச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா கொண்டு போனாங்க. டாக்ஸ் கலெக்ஷனா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், அவங்களோட கவர்னன்ஸே வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் ரூட்ஸ், இம்பார்ட்டன்டான ட்ரேட் ரூட்ஸ்ல இவங்களோட கண்ட்ரோல் தான் வந்து இருந்துச்சு. இதனால அவங்களால கிங்டம்க்கு நிறைய வெல்த்தை வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே
நம்ம டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்மே வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மகதாவோட டைனாஸ்டீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலா 3 டைனாஸ்டீஸ் வந்து இருக்கு. ஹரியங்கா, ஷிசுங்கா, நந்தா. ஹரியங்காவோட ஃபவுண்டர் வந்து பிம்பிசாரா, ஷிசுங்கா வந்து ஷிசுங்கா, மகாபத்மநந்தா வந்து நந்தா டைனாஸ்டி ஃபவுண்டர். ஹரியங்கா டைனாசிட்டியோட இம்பார்ட்டன்ட் ரூலர் வந்து பிம்பிசாரா அண்ட் அஜிதசத்ரு. ஷிசுங்கால வந்து கால் அசோகா அண்ட் நந்தால வந்து தனநந்தா. நெக்ஸ்ட் நம்ம மகதால இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிசாரா. பிம்பிசாரா தான் வந்து ஹரியங்கா டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணது. இவர் கேபிட்டலா கொண்டு வந்தது வந்து ராஜ்கிரிஹா. இவர் புத்தாக்கும் மகாவீராக்கும் கான்டெம்பரரி ரூலரா வந்து இருந்திருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து புத்தா மகாவீராவோட கான்டெம்பரரி ரூலர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிம்பிசாரா. நெக்ஸ்ட் இவர் வந்து கிங்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எது மூலமா ஆக்குனார் அப்படின்னா மெயினா மேரேஜ் அலையன்ஸ். யார் கூட எல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கோசலா, லிச்சாவி அண்ட் மத்ரா. இவர் அங்காவை வந்து கான்குவைட் பண்றாங்க. அங்காவுமே வந்து ஒரு மகா ஜனபதா தான். நெக்ஸ்ட் மகதாவை அவரோட டிப்ளமேட்டிக் மூலமா வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாரு. நெக்ஸ்ட் இதுலயே இம்பார்ட்டன்ட் ரூலரான அஜிதசத்ருவை பத்தி பார்க்கலாம். இவங்க வந்து சன் ஆஃப் பிம்பிசாரா. இவர் லிச்சாவிஸை வந்து டிஃபீட் பண்றாங்க, கோசலா கிட்ட வார்க்கு போறாங்க. பாட்டாலிபுத்ரா அப்படின்ற சிட்டியை வந்து பில்ட் பண்ணது யாருன்னா அஜிதசத்ரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலோட அசோசியேட் ஆயிருக்கிறது வந்து அஜிதசத்ரு. புத்தா வந்து ராஜ்கிரிஹால வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா அஜிதசத்ரு. நெக்ஸ்ட் வந்து ஷிசுங்கா டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஷிசுங்கா. இவரு தான் வந்து ராஜ்கிரிஹால இருந்து கேபிட்டல் வந்து வைஷாலியில மாத்துறாங்க. அதுக்கப்புறமா வர ரூலர் வந்து கால் அசோகா. கால் அசோகா தான் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எந்த பிளேஸ் அப்படின்னா வைஷாலியில. அதுக்கப்புறமா நந்தா டைனாசிட்டி வந்தது. ஃபவுண்டர் வந்து மகாபத்மநந்தா. இவர் வந்து ஒரு நான் ஷத்ரியா. ஸோ அதனால இவரோட நேம் என்ன அப்படின்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் ஷத்ரியாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். பவர்ஃபுல்லான ஆர்மியை வந்து கிரியேட் பண்றாங்க. லாஸ்டா வந்து தனநந்தா. தனநந்தாவை டிஃபீட் பண்ணது யார் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியா. சந்திரகுப்தா மௌரியாவுக்கு வந்து கௌடல்யா அதாவது சாணக்கியா வந்து கைடன்ஸ் கொடுத்து இது வந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ கொஷின்ஸ்ல வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் மகதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தனநந்தா. நெக்ஸ்ட் வந்து அசோகன் எடிக்ட்ஸ். நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா அசோகன் எடிக்ட்ஸ் தான். இது மூலமா தான் வந்து நம்ம அசோகாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எப்படி வந்து தம்மா பாலிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு அண்ட் மௌரியன் எம்பையர் பத்தின ஒரு ஓவரால் ஐடியா வந்து நமக்கு தெரியுது. இந்த எடிக்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ராக்ஸ், பில்லர்ஸ், கேவ்ஸ் அங்கெல்லாம் வந்து இந்த எடிக்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் ஆர்டினரி பீப்புளுமே வந்து இவரோட மெசேஜஸ்லாம் படிச்சு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த பிளேஸ்லலாம் அவர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் ராக் எடிக்ட்ஸ். மேஜர் ராக் எடிக்ட்ஸ் வந்து டோட்டலா வந்து 14 இருக்கு. இதுல அவரோட மாரல் வேல்யூ, தம்மா பாலிசி, அவரோட ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பத்திலாம் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் மைனர் ராக் எடிக்ட்ஸ். மைனர் ராக் எடிக்ட்ஸ் வந்து நிறைய அங்கங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பீப்புள் வந்து மாரல் லைஃப் வந்து ஃபாலோ பண்ணணும், புத்திசம்க்கு வந்து கன்வெர்ட் ஆகணும், அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ் வந்து டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. இதுல அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவரோட அஃபிஷியல்ஸ்லாம் யாரு, பீப்புளோட வெல்ஃபேர் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் மைனர் பில்லர் எடிக்ட்ஸ்மே வந்து நிறைய இருக்கு. இதுல புத்திசம் பத்தியும் அசோகாவோட அவரோட அஃபிஷியல்ஸ்க்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பராபர் ஹில்ஸ்ல வந்து இருக்கு. இதுல வந்து அசோகாவோட ரிலீஜியஸ் டாலரன்ஸ், அவர் வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் கிட்ட எப்படி சப்போர்ட் பண்ணாரு அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம படிக்கிறது மூலமா ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். நீங்க இதுல இருக்கிற எல்லா எடிக்ட்ஸுமே வந்து உட்காந்து மெமரி பண்ண வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் எதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிவைக்யூல ரிப்பீட்டடா எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான மேஜர் ராக் எடிக்ட்ஸ். எக்ஸாம் ஓரியன்டா பிவைக்யூல எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராக் எடிக்ட் வந்து பேன் ஆன் அனிமல் சாக்ரிஃபைஸ். அனிமல் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் பிராரன்ஸ், பிராமணாஸ் அண்ட் ஸ்ரமணாஸ். ஃபிஃப்த் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் தம்ம மகாமாத்ராஸ்.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா 2 or 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கான்செப்சுவலாவும் சரி, அசர்ஷன் ரீசன்லயுமே வந்து இது கேட்பாங்க. 8th ராக் எடிக்ட் வந்து பில்கிரிமேஜ் டு போத் கயா தம்ம யாத்ரா பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 12th ராக் எடிக்ட்ல வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸ், 13th வந்து கலிங்க வார் அண்ட் அவர் வந்து எப்படி தம்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அது வந்து சொல்லியிருப்பாங்க. 14th ராக் எடிக்ட்ல வந்து இந்த எடிக்ட்ஸோட எல்லாத்தோட சம்மரியுமே வந்து சேர்த்து இதுல கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ்ல நான் ஓவரால் ரிவிஷன் ஆஃப் அசோகன் எடிக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இது ஃபைனலா ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் எடிக்ட்ஸ், இம்பார்ட்டன்டான ராக் எடிக்ட்ஸ், பில்லர் எடிக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவரோட லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட் எதுல இருந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியா ஃபுல்லாவே வந்து என்ன ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிராமி. நார்த் வெஸ்ட்ல வந்து கரோஸ்தி, காந்தஹார்ல வந்து கிரீக் அண்ட் அராமைக்ல வந்து இருந்துச்சு. லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து பிரக்ரீத்ல தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கலிங்கா வார் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 261 BCE. இது எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13th ராக் எடிக்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் வந்து அசோகா வந்து திருந்தி தம்மா பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலிங்கா வாருக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து நான் வைலன்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருப்பாரு. இது எல்லாமே வந்து ஒன்ஸ் ரிவிஷனுக்காக நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்டான பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்நாத். சார்நாத்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா லயன் கேபிட்டல். இப்போ ப்ரெசண்டா நம்ம இந்தியாவில் நேஷனல் எம்ப்ளமா இருக்கிறது வந்து சார்நாத்ல இருக்கிற லயன் கேபிட்டல் தான். நெக்ஸ்ட் சாஞ்சில வந்து ஸ்கீசமேடி, அலகாபாத், பிரயாக்ராஜ்ல வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் அசோகா தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் லேட்டரா சமுத்திரகுப்தாவும் மெடிவல் இந்தியால ஜஹாங்கீரும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் லும்பினி, ருமிண்டாய். இந்த பிளேஸ் தான் வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். நிகாலி சாகர், இவங்க வந்து கனகமுனி ஸ்தூபாவை வந்து இங்க என்லார்ஜ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 3யோட ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோலே சொல்லியிருப்பேன், எதெல்லாம் படிச்சா இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியுதோ, எதெல்லாம் படிக்க கூடாது, அது படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற நாலேஜ் அதை விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எக்ஸாம் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே வந்து தியரியா படிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இதுல நம்ம ரொம்ப மோஸ்டா செலக்டிவா PYQ அனலைஸ் பண்ணி எதுல ரொம்ப ரிப்பீட்டடா கேக்குறாங்களோ அதை மட்டும் படிச்சாலே வந்து போதும். ஃபர்ஸ்டா வந்து இதுல சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால சவுத் இந்தியன் கிங்டம், சேரா, சோழா, பாண்டியா, பல்லவா இவங்களோட ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டாலே 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். டெம்பிள் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் ரூலர்ஸோட குரோனாலஜி. அதாவது வந்து செகண்ட் யூனிட்ல சொன்ன மாதிரி தான், யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு, லாஸ்ட் ரூலர் யாரு, இது நம்ம மெயினா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இயர்லி மெடிவலோட எக்கனாமி அண்ட் ஸ்டேட் ஃபார்மேஷன். இதெல்லாம் தான் வந்து யூனிட் 3யோட ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம சோழ எம்பையரோட ரூலர்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க எல்லா ரூலர்ஸையுமே வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபவுண்டர் யாரு, லாஸ்ட் ரூலர் யாரு, இதுல இம்பார்ட்டன்டான ரூலர்ஸ்லாம் யாரு, அது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து விஜயாலய சோழா. இவரு தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சோழா எம்பையர். தஞ்சாவூரை கேப்சர் பண்ணி 9th century CEல பவர்ஃபுல்லான சோழ எம்பையர் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட் வந்து ஆதித்யா I. இவர் வந்து பல்லவாஸை டிஃபீட் பண்ணி சோழ எம்பையர் வந்து எக்ஸ்பாண்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் பரந்தகா I. இவருமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரூலர். இவர் வந்து சோழ அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ராஜராஜா I. இவரு தான் வந்து சோழா எம்பையர்லேயே வந்து கிரேட்டஸ்ட் சோழா ரூலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இவர் எம்பையர் எக்ஸ்பாண்ட் பண்ணது இல்லாம நேவில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இவரு தான் வந்து ஃபேமஸ் பிரகதீஸ்வரா டெம்பிளை வந்து தஞ்சாவூர்ல பில்ட் பண்ணது. நெக்ஸ்ட் ராஜேந்திரா I. ராஜேந்திரா I வந்து கங்கா ரிவர் வரைக்குமே வந்து டெரிட்டரிஸை வந்து கேப்சர் பண்றாங்க. அங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நியூ கேபிட்டலா வந்து அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குலோத்துங்கா I. குலோத்துங்கா I வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியா கிங்டம்ஸை சோழ எம்பையரோட வந்து ஜாயின் பண்றாரு. இவருமே வந்து ட்ரேட்லாம் வந்து என்கரேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. லேட்டரா வந்து குலோத்துங்கா III
இவருக்கு அப்புறமா வந்து கிங்டம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆயிட்டே வந்து வரும். இவர் வந்து சம் மிலிட்ரி சக்சஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே கிங்டம் அவரோட பீரியட் கொஞ்சம் எண்ட்ல வந்து டிக்ளைன் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து ராஜேந்திரா 3 இவர் தான் வந்து லாஸ்ட் ரூலர். இவருக்கு அப்புறமா சவுத் இந்தியால பாண்டியாஸோட டாமினன்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க இது எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணணும், எல்லா கிங்கோட ஹிஸ்டரியை வந்து டீப்பா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ரூலருக்கும் அவரோட ஒரு இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே வந்து எனஃப் நம்ம எக்ஸாம் வந்து குட் அட்டென்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். சோழா பீரியட்ல உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுல தான் வந்து நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து சோழா பீரியட்ல அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா அவங்க வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எப்படி எலெக்ட் பண்ணாங்க அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஒவ்வொரு வில்லேஜும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வில்லேஜே பார்த்துக்கணும். அதுதான் வந்து சோழ அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இது மூலமா தான் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து பெஸ்டா இருந்ததுக்கான அடையாளமா இது இருந்துச்சு. நெக்ஸ்ட் குடவோலை எலெக்ஷன் சிஸ்டம். குடவோலை எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா வந்து குடா அப்படின்னா பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓலை அப்படின்னா வந்து பாம் லீஃப் டிக்கெட். எந்தெந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து வில்லேஜை ரூல் பண்ண முடியுமோ அந்த கேண்டிடேட்ஸோட நேம்லாம் அதுக்குள்ள போட்டு யாராச்சும் ஒரு சின்ன பையனோ பொண்ணையோ ரேண்டமா வந்து அந்த ஓலையை வந்து எடுக்க சொல்லி அந்த மெம்பர் வந்து வில்லேஜ் கமிட்டியோட மெம்பரா வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து குடவோலை எலெக்ஷன் சிஸ்டம். அந்த குடவோலை எலெக்ஷன் சிஸ்டம்ல மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் இருக்கோ, டாக்ஸ் கரெக்டா கட்டுறாங்களோ, நல்ல கேரக்டர் இருக்கோ, வேதாஸ்லயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் நாலேஜ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த குடவோலை எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னா யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணியிருக்காங்களோ, டாக்ஸ் கட்டலையோ, பப்ளிக் மணியை வந்து தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க யாருமே வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது மூலமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹானஸ்ட் சிஸ்டம் வந்து இவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வில்லேஜ் கமிட்டிஸை வந்து வாரியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரியம்ஸ் வந்து செப்பரேட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இரிகேஷனுக்கு, கார்டனுக்கு, டெம்பிள், டேங்க்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒன்னொன்னா பிரிச்சு வில்லேஜ் கமிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தான் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சோழா பீரியட்ல வெல் ஆர்கனைஸ்டா இருந்திருக்கு. இதுதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியாக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல சோழ எம்பையருக்கான நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டிய பேஜா வந்து இது கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்க்கணும்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து ராஜராஜா 1, கங்கை கண்ட சோழீஸ்வரம் வந்து ராஜேந்திரா 1, ஐரவட்டேஸ்வரா டெம்பிள் வந்து ராஜராஜா 2. இது எல்லாமே வந்து யுனெஸ்கோவோட கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிங், அதுக்கப்புறம் மண்டலம், வளநாடு, நாடு, குரம், அதுக்கப்புறம் வில்லேஜ். சபால வந்து பிராமின் வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஊர் வந்து நான் பிராமின் வில்லேஜ். நகரம் அப்படின்றது வந்து மர்ச்சன்ட் டவுன் தான் செயல்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் நீங்க வந்து ஹர்ஷவர்தனாவை ரீஜனல் கிங்டம்ஸ் படிக்கும் போது வந்து கொஞ்சம் படிப்பீங்க. ஹர்ஷவர்தனா வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலர், கனூஜை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா 3 பவர்ஃபுல் டைனாஸ்டிஸ் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் சிட்டி கனூஜ் அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த லாங் கான்ஃபிளிக்டோட நேம் தான் வந்து ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ட்ரைபார்டைட் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பிட்வீன் 3 பவர்ஸ். இந்த கான்ஃபிளிக்ட் யாருக்கும் நடுவுல நடந்துச்சு அப்படின்னா பாலாஸ், பிரதிஹாராஸ் அண்ட் ராஷ்டிரகுத்தாஸ். இவங்க 3 பேருமே வந்து
நார்த் இந்தியால அவங்களோட பிரஸ்டீஜ் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து இது கொண்டு வந்தாங்க. இப்படி கனூஜ்காக ஃபைட் பண்ற அளவுக்கு அந்த கனூஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, லொக்கேட்டட் இன் த ஃபர்டைல் கங்கா யமுனா தோஆப். இது ஃபர்டைலா இருந்துச்சு அப்படின்னாலே அங்க அக்ரிகல்ச்சரல் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். அக்ரிகல்ச்சர் ரொம்ப செழிப்பா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வர ரெவென்யூவும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இவங்க 3 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து மேஜர் ட்ரேட் ரூட்ஸை கனெக்ட் பண்ற பிளேஸே வந்து கனோஜ் தான். ஸோ அது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கலி பிரஸ்டீஜியஸ் ஆஃப்டர் ஹர்ஷா. ஹர்ஷாக்கு அப்புறமா நம்ம கனோஜை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியாவே நம்மளோடது தான். அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆகி இது வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சிம்பிள் ஆஃப் இம்பீரியல் பவர். இவ்வளோ வெல்த் இருக்கு அப்படின்றத தாண்டி அந்த கனோஜ் நம்ம கிட்ட இருந்தா அது அவங்களுக்கு ரொம்ப பிரஸ்டீஜியஸா இருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பிளேஸ் கனோஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதனாலதான் வந்து அவங்க இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் வந்து ஃபைட் பண்ணாங்க. இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டா யாருமே ஜெயிக்கல. 3 பேருமே வந்து கடைசி வரைக்கும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில யாருமே ஜெயிக்கல. இதனால மணி வேஸ்ட் ஆச்சு, ஆர்மி எல்லாருமே வீக் ஆயிட்டாங்க. யார்கிட்டயுமே வந்து கனோஜ் வந்து பெர்மனண்டா இல்ல. நீங்க இது எக்ஸாம்க்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிரவுன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து 3 பேர் வந்து சண்டை போடுறாங்க. யாருன்னா பாலா, பிரதிஹாரா, ராஷ்டிரகுப்தா. மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில இது யார்கிட்டயுமே அவங்க வச்சுக்கல, ஜெயிக்கவும் இல்லை. இது பேர் தான் வந்து ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ஃபைனலி நம்ம யூனிட் 1 to 3 அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிக்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை இப்படிலாம் படிக்கலான்ற ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூனிட் 4 to 6 அதாவது மெடிவல் இந்தியாக்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் என்ன, அதோட ஈஸி கான்செப்ட்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.